ஞானஸ்தானங்கிறது ஒரு சாதாரண காரியமா? திருமணத்துக்கு ஞானஸ்தானம் அல்லது கடைசியா சாவதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் அந்த லெவல்ல போய் கொண்டிருக்கிறது. ஆனா அப்படி அல்ல. ஞானஸ்தானங்கிறது மனம் திரும்புவதற்கு தான் ஞானஸ்தானம். பாவியா இருந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் ஞானஸ்தானம். கல்யாணத்துக்காகவோ தேவையில்லாத காரியங்களுக்காகவோ ஞானஸ்தானம் கிடையாது. அது ஒரு சாதாரண காரியமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு என்று ஒரு அடிப்படை தான் ஞானஸ்தானம். அதை இன்னைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொண்டு தேவையில்லாத கிரியைகள், கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்து என் பொண்ணுக்காரன் இப்பதான் ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு. ஞானஸ்தானம் எடுக்க வச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அதுக்கப்புறம் ரட்சிப்பு அடைவாரா? ரட்சிப்பு கர்த்தருக்குரியதாச்சே. பாவத்துல இருந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் ஞானஸ்தானம். அக்கிரமத்துல இருந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் ஞானஸ்தானம். சும்மா கல்யாணத்துக்காக ஏற்றுக்கொள்றது அல்ல. அவர்தான் உண்மையான தெய்வம் என்று அறிந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். இன்னைக்கு மாறுறோம். எப்படி மாறுறோம்? கல்யாணத்துக்காகவும் கடைசியா சாவுறதுக்கு, சவப்பெட்டி கிடைக்கிறதுக்காகவும் ஞானஸ்தானம். வெக்கபால இதுல வேற ஒரு விசுவாசி எனக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறான். ஞானஸ்தானம்னா கல்யாணத்துக்காகவும் எடுக்கலாம். இல்ல தவறு போதிச்சா நான் கல்லோபதேசகன். ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு, நான் அப்படிதான் சொல்லுவாங்க, நீ என் சத்தியத்தை போதியும். மனம் திரும்புறவனுக்கு தான் ஞானஸ்தானம். கல்யாணத்துக்கும் தேவையில்லாத காரியத்துக்கும் அல்ல ஞானஸ்தானம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லி, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அதனோட அர்த்தம் சீசராக்கினா இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக்கி, மனம் மாற்றி, தேவன் விரும்புவது போல மாற்றி, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் போல மாற்றி, பின்பு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க. அதை விட்டுட்டு கல்யாணத்துக்காக, பொண்ணு கொடுக்கிறதுக்காக அல்லது கடைசியா கல்லறை கிடைப்பதற்காக அல்ல ஞானஸ்தானம். இன்னைக்கு இப்படிப்பட்ட துருபதேசங்கள் அப்படிதான் பரவிட்டு இருக்குது. உண்மையை போதிக்க வரவனுக்கு கல்லன் பேரு, எச்சரிக்கிறவனுக்கு கல்லன் பேரு, ஆசீர்வதிக்கிறவனுக்கு நல்ல பேரு. உண்மையான ஊழியக்காரன். நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா இதை செய்யணும். அவரை பின்பற்றணும். அதுக்கு தான் ஞானஸ்தானம். மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் ஞானஸ்தானம். பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு, இருளின் கிரியைகளிலிருந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு, விக்கிரகத்தின் கிரியைகளிலிருந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் ஞானஸ்தானம். அதன் மீது தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்.